இப்போ இருக்கிறது நம்ம கூட Ant Esportsோட MK1400 அப்படிங்கிற ஒரு கீபோர்ட். இந்த கீபோர்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் கேமிங் கீபோர்ட் போகிறீங்க, அதாவது RGB கீபோர்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸ்குள்ளே பேக் லிட் ஆகணும். அதாவது இந்த லெட்டர்ஸ் வந்து லிட் ஆகணும். அந்த மாதிரி கீபோர்ட் பார்த்து போகிறீங்கன்னா பெஸ்ட்டு. நான் சுற்றி ஜிகுன்னு எரியும் லெட்டர்ஸ் பூரா அப்படியே இருக்குன்னா அது வேஸ்ட். அது இருக்குன்னு நமக்கு தெரியாது. லைட்டெல்லாம் போச்சா நிம்மதியாக விளாட முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம லைட் அமுத்தி விளாட்றதுக்கு சும்மா கும்தாவாக இருக்கும். அதையும் தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா சில கீஸ் வந்து பிளாக்கு, கஸ்டம் கீஸ், அதாவது சிஸ்டமோட ஓஎஸ் கீஸ் பூரா பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டம் ஓஎஸ் கீஸ், கேல்குலேஷன் கீஸ் பூரா பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்னில் வந்து ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலே இது வந்து ஒரு தனி அட்ராக்ட்னஸ் கொடுத்துச்சு. ஸோ அதனால் எடுத்தெல்லாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸ் எப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் சைடு, சரிங்களா? கீழ் பக்கம் அப்படி பின் பக்கம் வந்து ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் கீஸோடு வருது. ஃபங்க்ஷனல் கீஸை வந்து இவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. F1ஓட நம்ம லேப்டாப்பில் ஃபங்க்ஷனை போய் கிளிக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, டெடிக்கேட்டடாக கொடுக்காம. அதுவும் பெஸ்ட்டு தான். தி மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். டேய் ஓப்பன் பண்ணுறா அவ்வளோதா. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளாக வச்சுட்டு ஆக்சுவலாக Ant Esports எப்பயுமே நல்லபடியாக கொடுப்பாங்க ஒரு ஓடிஜி. ஆனால் இந்த ஓடிஜி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் ஒன்று போட்டிருப்போம். அந்த மவுஸோட கேபிள் மாதிரியே இருக்கும் அது பார்க்க. அது போக ஓடிஜி பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஓடிஜி. இது எதுக்கு இருக்குன்னு நமக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. பட் யூஸ்ஃபுல் ஆகும் ஒன்று வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்னா கூட இழுப்பீங்க, கீபோர்ட் நீங்கள் இழுக்க போகிறது கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இது போதும். கேபிளை பற்றி பார்க்கும்போது இது வந்து பிரைடல் கிடையாது, சரிங்களா? கேபிளை பார்க்கும்போது இது பிரைடல் கிடையாது. ஆனால் இது வந்து நம்ம அந்த பிரைடை ப்ளூடூத் ஹெட்ஃபோன் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹெட்ஃபோனு பிரைடர் கீழே ஒரு வந்து பிளாஸ்டிக் கீழே ஒரு மாதிரி வரியாக ஒரு கேபிள். ஸோ அதே மாதிரியே இருக்குது. லெட்ஸ் ஓப்பன் கரோ செல்லாத்தா மாரியாத்தா. இது என்ன இருக்குது? ஸோ இதில் வந்து அதே வாரண்டி கார்டு சின்னதாக வச்சோன்னு முடிச்சுட்டாங்க. கீஸ் அப்படி இப்படின்னு போட்டு ஓகே. எல்லா கீஸுமே லிஃப்டடு. ஸோ நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக அதை டைப் பண்ண. மெம்பர் என்ன இது வந்து இது கிடையாது, எப்படி சொல்கிறது, பேர் என்ன, இது கிடையாது, நமக்கு மெக்கானிக்கல் கிடையாது. ஆனால் அந்த ஃபீல் கொடுக்கும். அந்த லிஃப்டப் சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிஃப்டாக இருக்குன்னு. தண்ணி இனி போச்சு, தூசி ஈஸி போச்சுன்னா கீழேருந்து ஊதுனா போது வெளியே வந்துடும். நமக்கு உள்ள டாக்டைலாக உள்ளே போயிடலாம். ஸோ தண்ணி இனி போச்சு, தூசி ஈஸி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட்டுனா வெளியே ஓடி வந்துடும். ஃபூனா ஒரு பறந்து வந்துடும். ஸோ இங்கிட்டேருந்து பார்த்தா அந்த மூலை தெரியுது, அங்கிட்டேருந்து பார்த்தா இந்த மூலை தெரியுது. ஸோ வேறு லெவல் பார்க்கும்போது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா லெட்ரு சுத்தமாக தெரியலைன்னா ப்ளகின் பண்ண லைட் ஆன் ஆயிரும். ஸோ லைட் ஆன் ஆனே தான் இந்த கீபோர்டோட மகிமையே தெரியும். சரி வாங்க சிஸ்டமில் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது எந்த விதமான கஸ்டமைசேஷன்ஸுமே இல்லாமல், சரிங்களா, எந்த விதமான கஸ்டமைசேஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் பண்ணாமல் இந்த மாதிரி தான் இருக்கும் கீபோர்டு. சும்மா வெறித்தனமாக இருக்கா, தாறுமாறு யாரா. ஸோ ஒயிட் ஏரியா டீட்டெயிலிங் இல்லையோ நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து வித் லைட்ஸ் ஆன், அது லைட் இல்லாமல் அப்படி இருந்துச்சுல. ஸோ லைட்டோட பார்த்தீங்கன்னா அப்படி இருப்போம். சும்மா நச்சுன்னு அம்சமாக கும்தாவா. உங்களுக்கு என்ன லைட் அமைத்திக்கலாம். ஸோ ஒன் டச்சில் லைட் போயிடும். ஸோ இப்போ உங்களுக்கு கேமராவில் விசிபிலிட்டி இருக்குல்ல இந்த லெட்டர்ஸ் பூரா. ஆனால் நேக்கடைஸில் பார்க்கும்போது லெட்டர்ஸில் விசிபிலிட்டி இல்லை, சரிங்களா? ஆனால் இந்த லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா விசிபிலிட்டி பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஒயிட்டு பார்க்கும்போது விசிபிலிட்டி கம்மியாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் அப்படி கிடையாது. லைட் ஆஃப் பண்ணிட்டா நல்லா இருக்கே, லைட் போட்டால் கம்மியாக இருக்குன்னு தோணலாம். ஆனால் அது அப்படி கிடையாது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓவரால் கேமிங் கீபோர்ட் பார்க்கும்போது இவ்வளோ தான். திக்னஸ் பார்த்துக்குங்க, சரிங்களா? தொடையில் வச்சு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு கை குழந்தை ஏறிச்சுன்னா கன்ஃபார்மாக 2 உடையும். ஸோ அதனால் இது அதுக்கானது கிடையாது. ஆனால் டைப் பண்ணி விளையாடுறதுக்கு சும்மா கும்பாவாக இருக்குது.